ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெயிலா லைஃப் ஸ்டைல். ரீசெண்டாக நாங்கள் சிவோகம் சிவம் டெம்பிள் போயிருந்தோம். அதை பற்றி தான் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இருந்து 10 to 15 மினிட்ஸ் ஆகும் கோயிலுக்கு போகிறதுக்கு. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். கோயில் HAL ஓல்டு ஏர்போர்ட் ரோட், முருகேஷ் பால்யா ஏரியாவில் இருக்குது. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இந்த சிவலிங்கம் 25 அடியால் ஆனது. இது கெம்ஃபோர்ட் மால் லெஃப்ட் சைடு இருக்குது. இந்த கோயில் உள்ள என்ட்ரன்ஸில் பூஜை சாமான்லாம் விற்கிறாங்க, வேணும்னா வாங்கிக்கலாம். இதுக்குள்ளே போனோன்னா பக்கத்தில் கார் பார்க்கிங் இருக்குது. அதுக்குள்ளே வெளியே போனால் தான் நம்மளோட மெயின் சுவாமி சிலை. இந்த கோயில் February 26 in 1995 அந்த இயரில் கட்டப்பட்டது. இந்த கோயில் ஸ்ருங்கேரி சங்கராச்சாரியார் என்பவரால் கட்டப்பட்டது. காசிநாதர் என்ற சிற்பியால் உருவாக்கப்பட்டது. 2016 சிவோகம் சிவம் டெம்பிள்னு மாற்றிட்டாங்க. இதுதான் என்ட்ரி வழியாக உள்ளே போனோன்னா பேஸ்மெண்ட் இருக்குது. அங்கே செப்பல் ஸ்டாண்டு, டிக்கெட் கவுண்டர் இருக்குது. 150 rupees, 250 rupees ரெண்டு இருக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு ஃப்ரீ. நாங்கள் 250 rupees டிக்கெட் வாங்கியிருந்தோம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். இங்கே தான் சிவன் சாமி இருக்குது. டிக்கெட் செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. இங்கே டிக்கெட்டை கொடுத்தோன்னா நம்மளுக்கு 108 ருத்ராட்சம் ஒரு பவுலில் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அங்கே 108 கிண்ணம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கிண்ணமாக ஒவ்வொரு ருத்ராட்சமாக வேண்டிக்கிட்டு ஓம் நமசிவாய சொல்லிக்கிட்டு 108 கிண்ணத்துலையும் நம்ம போட்டுறணும். ஒவ்வொரு கிண்ணத்துலையும் போடும்போது ஓம் நமசிவாய சொல்லிக்கிட்டே 108 கிண்ணத்துலையும் போட்டுட்டு அதோடவே சேர்த்து ஒரு சாஃப்ரான் கலரில் ஒன்று கயிறு கொடுக்குறாங்க. இதுதான் அந்த கயிறு கட்டுற ட்ரீ. இது நம்ம வேண்டிக்கிட்டு என்ன நடக்கணுமோ வேண்டிக்கிட்டு இந்த கயிறை கட்டிடணும். அங்கேருந்து வந்தோன்னா பக்கத்தில் சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கத்துக்கு நம்ம கையாலேயே தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம். நாங்கள் எல்லாருமே 1 by 1 சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டோம். அதை முடிச்சுட்டு பக்கத்தில் ஸ்டெப்ஸ் ஒன்று போகுது மேலே. அதில் முப்பத்தி 32 அடி உள்ள விநாயகர் இருக்காங்க. அங்கே விநாயகரை வணங்கிட்டு விநாயகருக்கு பின்னாடி ஒரு ஸ்டெப்ஸ் போகுது.
அதில் பாஞ்ச் தம் யாத்ரான்னு ஒரு குகை இருக்குது. இது ஃபஸ்ட்டு குகை. அதுக்குள்ளே போனோன்னா ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத், அமர்நாத் இந்த ஊர்களில் உள்ள சிவலிங்கம்லாம் 1 by 1 வச்சுருக்காங்க. இதுதான் ஹரித்வாரில் இருக்கிற லிங்கம். நெக்ஸ்ட்டு நடந்து போனோன்னா பத்ரிநாத்தில் எப்படி லிங்கம் வச்சுருக்காங்க அங்கேயும் வணங்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கேதார்நாத்தில் எப்படி சிவலிங்கம் இருக்குதுன்னு அதுவும் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அமர்நாத், அங்கே எப்படி சிவன் இருக்குன்னு அதே மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இது எல்லா லிங்கத்தையும் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா சிவலிங்கத்துக்கு நம்ம கையாலே பாலில் அபிஷேகம் பண்ணலாம். 1 by 1 நாங்கள் எல்லோரும் பாலில் அபிஷேகம் பண்ணிட்டோம். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு குகை இருக்குது. ஸ்பெஷல் பாரக் ஜோதிர்லிங் அபிஷேக் அப்படின்னு குகை இருக்குது. இதில் இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. உஜ்ஜயினி மகாகாளீஸ்வரர், உத்தரப்பிரதேசம் காசி விஸ்வநாதர், ஆந்திர பிரதேஷ் மல்லிகார்ஜுன், நாகேஸ்வரர் குஜராத், தமிழ்நாடு ராமேஸ்வரம், குஜராத் சோம்நாத். இந்த 12 லிங்கமும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. மேலே உள்ள ஃபஸ்ட்டு லிங்கத்தில் தண்ணீர் ஊற்றினோன்னா எல்லா 12 லிங்கங்களுக்கும் வர்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா கிருஷ்ணேஸ்வரர், ஜார்க்கண்ட் வைத்தியநாதர், மத்திய பிரதேசம் ஓம்காரேஸ்வரர், மகாராஷ்டிரா பீமசங்கரர், திரையம்பரேஸ்வரர், உத்தரகாண்ட் கேதாரேஸ்வரர், இது எல்லா சிவலிங்கமும் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தோன்னா கோயில் மெயின்
சாமியோட சிலை இருக்குது. அதில் நம்ம டிக்கெட் பார்த்துட்டு தீபமும் கேண்டிலான தீபமும் ஒரு காயினும் கொடுக்குறாங்க. அந்த காயினை இந்த குளத்தில் வேண்டிக்கிட்டு இந்த ரவுண்டில் போட்டுறணும். இங்கே நின்று தான் அந்த காயினை வேண்டிக்கிட்டு 7 டைம்ஸ் ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு குளத்தில் போடணும். இங்கே தான் விளக்க ஏற்றிக்கணும். விளக்கு ஏற்றிட்டு அங்கே குளத்தில் உள்ள தண்ணீரில் வேண்டிக்கிட்டு விட்டுறணும். இதுதான் சாமியோட ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு போகிற வழி. அதுக்கு பக்கத்தில் சாமியை பார்க்குறதுக்கு மேலே ஏறிட்டுருக்கேன். சாமியோட சிலை 65 அடியால் ஆனது. சாமியோட தலையில் கங்கை நதி வர மாதிரி பண்ணியிருக்காங்க. சாமி கையில் ஒரு சைடு திரிசூலம், ஒரு சைடு டமரு வச்சுருக்காங்க. சுவாமி தியான நிலையில் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதை முடிச்சுட்டு வந்தோன்னா பக்கத்தில் சிவலிங்கம் இருக்குது. அங்கே நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் வந்தோன்னா அங்கே உள்ள கவுண்டரில் ஊதுபத்தி, ஹோமம், பக்கத்தில் ஹோமகுண்டம் இருக்குது. அதுலேயும் என்னென்ன போடணுமோ அதை கொடுக்குறாங்க. போட்டுட்டு பக்கத்தில் போனோன்னா நவக்கிரகம், ஊதுபத்தி பொருத்தி வைக்கிற இடம் எல்லாம் இருக்குது. நமக்கு வேண்டிக்கிட்டு கயிறு கட்டிக்கலாம். எங்கள் அப்பா என் பையன் 2 பேரும் வேண்டிக்கிட்டு கயிறு கட்டிக்கிட்டாங்க. இதுதான் ஊதுபத்தி ஏற்றுற இடம். இது நம்ம வேண்டிக்கிட்டு சாமிக்கு ஊதுபத்தி காமிச்சிட்டு இங்கே தான் வைக்கணும். எல்லாருமே 1 by 1 சாமிக்கிட்ட ஊதுபத்தி காமிச்சிட்டு அந்த இடத்துல வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே நவக்கிரகம் வச்சுருக்காங்க. நவக்கிரகத்தில் 9 முறை வலம் வந்துட்டு சிவனுக்கு முன்னாடி உட்கார்ற இடம் இருக்குது. அங்கே உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறனால நம்மக்கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் விலகி நல்லது நடக்குன்றது ஐதீகம். சிவனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அங்கேருந்து வெளியில் வந்தோன்னா சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்குது. நமக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸு, சிவனோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம்.
ஃபுட் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பெங்களூருக்கு வரவங்க எல்லாரும் கண்டிப்பாக இந்த கோயில் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. யூனிக்கான கோயில், மன நிறைவோடு இருக்குது, குட் வைப்ஸ் கிடைக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் கோயிலோட எக்ஸிட். இதுதான் கம்ஃபோர்ட் மால். Thanks for watching. Kindly subscribe for more videos.